Hello friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யோட previous year क्वेश्चनல இருக்கக்கூடிய percentage sum தான் பார்த்துட்டு வரோம். சோ இதோட part 3 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்கிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? சோ 5 இயர்ஸ்ல 5 லட்சமா இருந்தது 8 லட்சமா மாறி இருக்கு அப்படின்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 8 லட்சம் மைனஸ் 5 லட்சம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 லட்சமா இருந்தது தான் 8 லட்சமா மாறுது. அப்ப 5 லட்சமா இருந்ததுல 3 லட்சம்ங்கிறது எவ்வளோ சதவீதம்? இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க அந்த அதிகரிக்கிறது அதோட ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதை எழுதணும். இது குறைந்ததோட சதவீதம் கேட்டாங்கன்னா எதுல இருந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? இது அதிகரிப்பின் சதவீதம் கேட்டாங்கன்னா எதுல இருந்து அதிகரிச்சிருக்குன்னு பார்க்குறோம். 5 லேக்கு. அடுத்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 5ல இருந்து 8. அப்ப 8 மைனஸ் 5 வந்து 3 லட்சம். அப்ப என்ன கிடைக்கும்? 3 lakh divided by 5 lakh. லேக் கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சதவீதம் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ண போறோம்? இன்ட்டு 100 போட போறோம். ஸோ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா இங்க என்ன வருது? லேக் கேன்சல் ஆயிடும், அதை விட்டுருங்க. 1 5 5 2 10 20. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 60%. ஆன்சர் இதுக்கு 60. அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் கேட்டாங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 6 1/4% பின்ன வடிவம் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. 6 1/4 பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 1/4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 5 20 6 24 + 1 25 டிவைடட் பை 4. இதோட பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100. ஓகேவா? பர்சன்டேஜ் தான். ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? அடித்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் அடிக்கலாம். அப்போ 4 16. ஸோ ஆன்சர் வந்து 1/16. ஆன்சர் வந்து 1/16. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஃபர்ஸ்ட் வந்து 5% இன்க்ரீஸ், அப்புறம் 8% டிக்ரீஸ், அதுக்கப்புறம் வந்து 10% இன்க்ரீஸ். முதலில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? ஸோ ஸ்டார்டிங்ல எவ்வளோ இருக்கு? 10,000 இருந்திருக்கு. இப்போ இந்த 10,000த்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5% வளர்ச்சி. அப்போ என்ன அர்த்தம்? 105% வந்து இன்க்ரீஸ். ஸோ 105%னால டிவைடட் பை 100 போடுறேன். அடுத்து 8% வளர்ச்சி குஞ்சிருக்கு. 8%னா என்ன அர்த்தம்? 92%. ஸோ 92%னா 92 டிவைடட் பை 100 இன்ட்டு. அடுத்து என்ன இருக்கு? 3வது மணி நேரத்தில் 10% இன்க்ரீஸ். அப்போ 110 இன்க்ரீஸ்னா ஆட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு இந்த எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 2க்கு 2 அடிச்சிடலாம். அப்போ இது ஃபுல்லாக காலி. 1 0க்கு 1 0 அடிச்சிடலாம். அடுத்து இதை வந்து 5 டைம்ஸ் அடிக்கலாமா? 2 5s are 10. 2 5s are 10. 1 5s are 5. அவ்வளோதான். அடுத்து 2வையும் இதையும் அடிக்கலாமா? 4 2 8 6 2 12. அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 21 × 46 × 11. இது 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1626 வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணணும். டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 100லேருந்து கழிக்கணும். கழிச்சு நம்ம போட்டுற வேண்டியதான். இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு சம் பார்த்துருப்போம். இதில் என்னன்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வேல்யூ தான் நம்ம கேட்டிருப்பாங்க. எக்ஸ்ன்னு வச்சுட்டு இது ஈக்குவல் டு சொல்லி இந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுவும் இது ஒன்று தான், ஆனால் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். x% of x is equal to 25னா xோட வேல்யூ என்ன? x%னா என்ன அர்த்தம்? x divided by 100 of xனா into x is equal to 25. அப்ப x squared is equal to 25 into 100 வருமா? ஏன்னா இங்க டிவிஷன்ல இருக்குது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது
மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கணும். 25க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 5, 100க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 50. ஸோ ஆன்சர் இதுக்கு 50. நெக்ஸ்ட் கொஷின். 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125 மதிப்பு என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸுங்கிறது அந்த நம்பர், நமக்கு அந்த டிஜிட் நம்பர் தெரியும். இதோட 30% வந்து என்ன வேல்யூ? 190.8. இப்போ அதே எண்ணின் 165% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே எண்ணோட எக்ஸ் இன்ட்டு 125% ஆஃப் வேல்யூ என்ன? இப்போ இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ கொண்டு வரலாமா? அதை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 0 0 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து போயிடும். பாயிண்ட் போயிட்டு டிவைடட் பையில் 3 வரும். இப்போ இதை 3 அடித்தோம்னா 1 3 3 5 5 6 18, மிச்சம் 1 3 9 6 10, 636 கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 636 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 125 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 5 5 2 10 5 25 2 10 20 4 5 20 5 25. அடுத்து திருப்பி என்ன பண்ணணும்? 4 அடிக்கலாமா? 4 அடித்தா வருமானு பார்ப்போம். 1 4 4 1 4 4 1 4 4 23 5 20 36 வருது. 9 4 36. ஸோ 159 இன்ட்டு 5 வருது. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 45க்கு 5 மீதிங்க 4 25 29 மிச்சம் 2 1 5 7 795 வந்துருச்சா? அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 795. ஸோ இதை பொறுத்தளவுக்கு கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியம். கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 0.07% கேட்டிருக்காங்க. 0.07%னா டிவைடட் பை 100 போட போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இது பாயிண்டில் இருக்குது. நான் இதை என்ன பண்ண போகிறேன்? அதை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? 7 டிவைடட் பை 100 போடுவேனா? ஏன்னா 2 ஸ்தானம் புள்ளி இருக்கிறதுனால டிவைடட் பையில் 100 போடுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 100 இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? 7 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 ஆயிருமா? அது வந்து 10,000. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 7 டிவைடட் பை 10,000. ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது எத்தனை சதவீதம்? ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்திற்கு எவ்வளோ நிமிடம்? 60 நிமிடம். இந்த 60 நிமிடத்தில் தான் 2 நிமிடம்ங்கிறது எவ்வளோ சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ 60 நிமிடத்தில் 2 நிமிடம் என்பது எவ்வளோ சதவீதம்? ஸோ இன்ட்டு 100. 0 0 கேன்சல். 3 6 1 2. அப்போ 10 டிவைடட் பை 3. ஸோ இங்கே இருக்க மிக்சடு ஃப்ராக்ஷனில் 10 டிவைடட் பை 3 எதுக்கு வரும்? இதுக்கு தான் வரும். அப்போ தான் 3 9 + 1 10. 10 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து இந்த தேர்ட் பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க பார்ட்டை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.